ஹெல்த்தியான ராகி களி ரெசிபி எப்படி குக்கரில் ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1க்கு 2 இதுதாங்க தண்ணியோடைய அளவு. 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி. அதை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மாவை எடுத்துட்டு அதில் பாதி அளவு தண்ணி ஊற்றி, அதாவது 1 கப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் அந்த மாவை நல்லா விஸ்க் வச்சு கரைச்சிருங்க கட்டி இல்லாமல். இன்னொரு 1 கப் தண்ணியை அடி கனமான பாத்திரம் எதில் களி கிளற போகிறீங்களோ, எது குக்கருக்குள்ளே வைக்க கரெக்டாக இருக்குமோ அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, தண்ணி கொதி வந்ததும் இந்த மாவை போட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கிளறணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆட்ட கிளறணும். கைவிடாமல் கிளறிட்டு தண்ணி தொட்டு மாவை எல்லாமே சமன்படுத்திட்டு இந்த மாதிரி குக்கரில் தண்ணி ஊற்றி அந்த குண்டாவை உள்ளே வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான ராகி களி ரெசிபி ரெடிங்க. கரண்டையும் கையும் தண்ணீரை நனைச்சிட்டு உருண்டையை உருட்டி கடலை சட்னியோட சாப்பிட்டா அல்டிமேட் களி.